நான் இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேங்க. பத்தோ பதி பத்தோ பதி அவரோட பெரிய ஃபேன் ஆகிட்டேங்க நான். நீங்களும் அந்த பாட்டை கேளுங்க, நீங்களும் ஃபேன் ஆகிட்டீங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த பாட்டு பிடிக்கணும் பாருங்களேன். பாருங்க, நீங்களே பாருங்க. என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு இந்த வாய்ஸ்னால தான் ஏன் சாவுறாங்கன்னா எந்த மாதிரி சாவுறாங்க? அந்த ஃபேன்ஸு திருப்பி பாடுங்கன்னு சொல்லி சாவுறாங்க. ஆனால் இந்த பாட்டு, இந்த ரகம் நான் அது எங்கே கேட்டிருக்கேங்க. இந்த பாட்டு இவ்வளோ நேரம் நான் அவனோட ஃபேன்னு சொல்லி உன்னை எவ்வளோ பெருமையாடா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கிழட்டு பையில பூமர் தாயலி காப்பி ரைட் தாயடா நீ. இந்த மாதிரி காப்பி பண்ணுறதுக்கு ஏன்டா அந்த மாதிரி நீ காப்பி அடித்து பாட்டு பாடுறதே தப்பு. இதில் உனக்கு உன் பேத்தி வயசு இருக்க பொண்ணு கூட ஒரு டான்ஸ் வேறு இடம் உனக்கு இந்த பூமர். ஆனால் ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னோட அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அதான் முன்னாடி அந்த வழுக்க, பின்னாடி நிறையா முடி. ஏன்னா இதை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, அதனால அது பிடிச்சிருக்கு எனக்கு. லைக் இட். छोटा लोटा तो बड़ा लोटा वाणा अयो शिव कुழந்தை वाणा वाणा तो मोटा लोटा हाय हाय होए होए हाय हाय होए होए हाय हाय. என்னடா டேட்டூலாம் போடுறீங்க? எல்லாருக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கே பிடிக்கும் போது உங்களுக்குலாம் பிடிக்காதா என்ன? ஏன்னா உலகத்திலே 1 நம்பர் மட்டி தாயலினா. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது உலகத்திலே 1 நம்பர் மட்டி தான். என்ன மிஞ்ச சில பேர் இருக்கான்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. டே பத்தோபதி, ஒன்று அடிக்கணும்னா வேறு நல்ல ஆட்டக்காரனை கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் நல்ல ஆட்டக்காரன்னா ராஜ்குமார் தக்கோரியா போதுமா? நம்ம ராஜ்குமார் தக்கோரியாவுக்கு இன்ட்ரோலாம் தேவையில்லை. ஏன்னா இவர் சாகா வரமற்ற இவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் தெரியாத ஆளே கிடையாது. இவருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும், ரசிகர்கள் இருக்காங்க இவருக்கு, நிறையா ரசிகர்கள். என்ன என்ன எழவே அது. ராஜ்குமார் தக்கோரியாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எப்படின்னா, எப்போவுமே ஸ்டைலாக இருப்பார், யங்காக இருப்பார். அது நான் எப்படி யங்காக இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோயின் கூட நடிப்பார். அந்த ஹீரோயின் வயசாகி செத்து போயிட்டு அவன் மக கூட நடிப்பார். அடுத்து அந்த மகளோட மக கூட நடிப்பார். அடுத்து அந்த பேத்தி கூட நடிப்பார். ஆனால் இவ்வளோ நாளாக ஏன் அவர் வயசாகாமல் இருப்பார். அதான் ராஜ்குமார் தக்கோரியாட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச சொல்ற ராஜ்குமார் தக்கோரியா எனக்கு. இவர் ராஜ்குமார் தக்கோரியா என்னடா மனுஷன் பார்த்தாலே கடுப்பு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். ராஜ்குமார் தக்கோரியாவை பார்த்தாலே கேமரா ஆன்ல இருக்கா? நிகேஷ், நோ இட்ஸ் வெரி பேட். നിങ്ങൾ ഉടനെ സുപ്രീം. என்னோட தலைவன் ராஜ்குமார் தக்கோரியாவை பற்றி பேசினா இவ்வளோ பேசிட்டே இருக்கலாம். என்னோட மோட்டிவேஷனலே என் தலைவன் ராஜ்குமார் தக்கோரியா தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேன் நான்.